ஜெய்ப்பூர்ல ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு வித்தியாசமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. தருண் சாகர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குழந்தைய 14 மாச குழந்தைய கடத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு, அந்த குழந்தைய வந்து மீட்டெடுக்கிற பணியில ரொம்ப நாள் ஆயிருக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம். 2 வருஷம் கழிச்சு, அந்த பர்ட்டிகுலர் தருஷ் சாகர வந்து போலீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி, அவங்கள வந்து கேட்ச் பண்ற டைம்ல வந்து ஒரு 8 கிலோமீட்டர் அவர் ஓடியிருக்காரு. சரி ஓடி போய் பின்னாடி புடிச்சு அகதிகள் வயல்லாம் ஓடி தாண்டி போயிருக்காரு. புடிச்சு அந்த குழந்தைய மீட்டெடுக்கும் போது, அந்த குழந்தை என்ன பண்ணிருக்குன்னா, அவர்கிட்ட இருந்து நான் வரமாட்டேன்னு சொல்லி அழுதுருக்கு. ஏதோ ஒரு மனிதநேயமான விஷயம். அதாவது கடத்தியிருக்காரு. ஏதோ ஒரு மோட்டிவ்க்கு கடத்தியிருக்காரு. கடத்தல்ன்றது தப்பு. அந்த தாய், தந்தையோட மனசு இவ்வளவு நாள் எப்படி இருந்திருக்கும்ன்றத நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. பட் ஏதோ ஒரு மோட்டிவ்க்காக கடத்தி அந்த குழந்தைய அவ்வளவு பாசமா பார்த்திருக்காரு. இப்ப இருக்கிற பெண்கள் பாலியல் மிருகங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு மனிதர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை பிரைஸ் பண்ணல. இது தப்புதான். பட் ஏதோ குழந்தைய நல்லா பார்த்து